கரண் ஜெகன் சார் சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் சர்வீஸ் சார். எல்லாம் சொன்னது மாதிரி தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இது என்னோட கொஸ்டின். இது வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஆக்சுவலி டாக்டருக்கு வந்து கேஎஸ் ஹெக்டே கிடைச்சிருக்கு பெங்களூர். இப்போ நாங்கள் வந்து அடுத்தது ரீஅலாட்மெண்ட் போலான்னு இருக்கோம். ஸோ இது வந்து அங்கே போயிட்டு தான் இது நம்ம அப்ளை பண்ணுமா சார்? அது என்ன ப்ரொசீஜர் சார்? ஆக்சுவலா நீங்க ரீஅலாட்மெண்ட் போறதாக இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுங்க சார். யூ ஷுட் ஜாயின் இன் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜ் அண்ட் தென் நீங்க அட் த டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங் டெல் தம் தட் ஐ எம் கோயிங் ஃபார் ரீஅலாட்மெண்ட், நான் ரீஅலாட்மெண்ட் போறேங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓரல் இன்ஃபர்மேஷன் இஸ் சஃபிஷியன்ட்னு நினைக்கிறாங்க. இந்த வருஷம் அதை பத்தி எதுவும் சொல்லல, ரிப்போர்ட்டிங்ல என்ன சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால ஓரல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது போதும். செகண்ட் ரவுண்ட்ல ஆஸ் யூஷுவல் ஆஸ் அ ஃப்ரெஷ் கேண்டிடேட்டா அல்லது நீங்க வந்து ஸ்ட்ரைட்டாவே நீங்க வந்து லாகின் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இந்த செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கறத எஸ் ஆர் நோ கேட்டிருக்கோம். எஸ் கொடுத்துட்டு நீங்க சாய்ஸஸ் கொடுத்துடலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா, ரீஅலாட்மெண்ட்ல வேற காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் காலேஜ் வில் பி கேன்சல் அண்ட் அந்த சீட் வந்து வேற யாராவது கேண்டிடேட்டுக்கு அலாட் பண்ணிருப்பாங்க பை தட் டைம். ஸோ அப்போ நீங்க வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் செகண்ட் ரவுண்டுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் கோ டு த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜ் அண்ட் அங்க வந்து உங்களுடைய ரெசிக்னேஷன் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க, ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து they will update it in the online platform. அதுக்கப்புறம் வந்து they will give you clearance certificate கொடுத்துட்டு அது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்களுடைய all the original documents எல்லாம் சப்மிட் பண்ணிடுவாங்க. Get all the original documents and then go to the second round college that is allotted in the second round. அங்க போய் நீங்க சேம் லைக் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பண்ண மாதிரியே அதே அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது பண்ணிடலாம். டீம்டு டு டீம்டு போகும்போது மட்டும் ஃபீஸ் வந்து பேக்கப் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஃபீஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க கட்டின என்டையர் ஃபீஸுமே இட் வில் பி ரீஃபண்டட் டு யூ. மேபி ஏதாவது ப்ராசஸிங் ஃபீ ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு ஃபீஸ் வச்சிருக்காங்க. 50,000, 75,000, 25,000 மாதிரி வச்சிருக்காங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீ பிடிச்சிட்டு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. தட் வில் டேக் 10-15 days ஆஃப் டைம். அதுக்குள்ள செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்துருச்சுன்னா we should have a backup of another some amount or huge amount அப்படிங்கிறது வேணும். அப்போ 25 50 lakhs நம்ம கையில பேக்கப் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அப்போ செகண்ட் ரவுண்ட்ல ஃபீஸ் பே பண்ணி நீங்க பீஸ்ஃபுல்லா நீங்க அட்மிஷன் ப்ராசஸ் முடிச்சிடலாம். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கட்டின காலேஜ் ப்ராசஸிங் ஃபீ போக பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ ஜஸ்ட் போய் சொன்னா போதும். அவங்க அதை எப்படி பண்றாங்கன்ற ப்ராசஸ் தெரியல, இன்னும் கிளியரா தெரியல. அங்க வந்து உங்களுக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி கேட்பாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா they will do the resignation. அங்க ஆன்லைன்ல அவங்க அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு. ஓகே, அது வந்து ஐ மீன் தட் இஸ் ஃபார் ரெசிக்னேஷன். அதே மாதிரி இந்த அலாட்மெண்ட் வேணுங்கிறத நம்ம ஜாயின் பண்றப்ப சொன்னா அவங்க அது வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களா? இல்ல அது எனக்கு கிளியரா இல்ல என்ன ப்ரொசீஜர்னு. எங்க இன்ஃபார்ம் பண்றது? இல்ல போய் நம்ம அலாட்மெண்ட் வேணும் அப்படி ஐ மீன் ரீஅலாட்மெண்ட் வேணுங்கிறத ஜாயின் பண்றப்ப எதுவும் ஃபார்ம் எதுவும் இருக்கும்? ஆமா, அங்க கொடுப்பாங்க சார். அங்க வந்து என்னன்னா நீங்க ரீஅலாட்மெண்ட் வேணும், ரீஅலாட்மெண்ட் போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய சீட்டை விர்ச்சுவல் வேகன்சில காமிச்சிருவாங்க ஆல் இந்தியா கோட்டால. சோ அதனால தட் இஸ் a mandatory process that you should tell. நீங்க சொல்லாமலும் போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனா சொல்றது வந்து விர்ச்சுவல் வேகன்சில கவுண்ட்டுக்கு வரும். நீங்க இன்ஃபார்ம் பண்ணாமலும் நீங்க செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே. சோ தட் இஸ் நாட் மேண்டேட்டரி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து இப்ப நாங்க இப்ப டிராவல் பண்றது வந்து பிளான் பண்ணணும். எனி சான்சஸ் நாளைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாமா? இது ஜாயினிங் டேட் எதுவும் நாளைக்கு பார்த்துக்கலாமா? ஐ மீன் எப்ப தெரியும்? அது ஏதாவது சேஞ்சஸ் இருக்காங்க? வந்துடும் சார். நாளைக்கு காலைல 11 மணின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய சேஞ்சஸே இருக்காது இதுல. அதனால என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் அல்லது ஈவினிங்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் விட்டுருவாங்க, ஃபைனல் ரிசல்ட் விட்டுருவாங்க. அதனால அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்லயே இருக்குமா? லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்குமா? அந்த நம்ம டவுன்லோட் பண்ற இதுல இருக்கும் சார், மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. செந்தில்வேல் சார் சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். எஸ் சார். சார் உங்க சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலி இப்போ எனக்கு என் டாக்டருக்கு வந்து பிடிஎஸ் சபிதால போட்டிருந்தேன், அது எனக்கு அலர்ட் ஆயிடுச்சு சார். ஓகே சார், சரிங்க. இப்போ நான் தமிழ்நாடுக்கும் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், இது அப்ளை பண்ண போறேன். ஓகே சார். இப்போ நான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் அந்த நீங்க சொன்ன மாதிரி 29th வரையும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா, ஏன்னா நான் சென்னை தான், அதனால நான் சவிதால போய் பார்த்துப்பேன். ஓகே சார், சரிங்க. சப்போஸ் இதுல எதுவும் தெரியாது. ஆனா எனக்கு என்னன்னா நான் வந்து தமிழ்நாடோட செகண்ட் ரவுண்டு போறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா சார்? போகலாம் சார். ஆனா வந்து you will have to forfeit the security deposit in all India quota. இல்ல இப்போ ஆல் இந்தியா கோட்டால வந்து நான் சப்போஸ் வந்து எனக்கு நான் ஃப்ரீ எக்ஸிட்ல இப்ப நான் எடுக்காமயே விட்டுட்டேன்னா சார்?
விட்டுட்டீங்கன்னா நீங்க போலாம். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் as well as தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட். ரெண்டுக்குமே நீங்க போலாம். இப்போ அப்ப சப்போஸ் அதை விட்டுடணும்னா என்ன பண்ணணும் சார்? எதுவுமே பண்ண வேணாமா? எதுவுமே நீங்க அலாட்மெண்ட் ஆர்டரே டவுன்லோட் பண்ணாம விட்டுட்டீங்கனாலே ஃப்ரீ எக்ஸிட் ஆயிடும். நீங்க எதுவும் பண்ண காலேஜுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க அப்படியே இக்னோர் பண்ணிருங்க. ஸ்ட்ரைட் அவே நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால எதுவும் ப்ராப்ளம்லாம் எதுவும் இன்ஃபார்ம் எதுவும் பண்ணல, எதுவுமே அதனால எதுவும் இஷ்யூ இல்லை. அதனால எந்த இஷ்யூ இல்லை. இப்போ நான் வந்து இப்போ ஆல் இந்தியா கோட்டால செகண்ட் ரவுண்டு போனா எனக்கு வந்து இந்த ஆப்ஷனே வராது இல்லை சார்? கம்பல்சரி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலைன்னா ஃபோர்ஃபிஷர் ஆயிடும். கரெக்ட். நீங்க ஜாயின் பண்ணலன்னா நீங்க கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிட் ஆயிடும். இப்போ சப்போஸ் நான் ஆல் இந்தியா கோட்டால எனக்கு தமிழ்நாடுல வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஆப்ஷன் இருக்குன்ற மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சவொடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல சார், ஒரு ஐடியா வந்துடும். அப்போ செகண்ட் ரவுண்ட் தமிழ்நாடுல வந்து நான் செகண்ட் தேர்ட் வரையும் எல்லாம் கூட போக முடியுமா சார்? சார் தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி தான் சார். செகண்ட் ரவுண்ட்ல ஒரு டேட் சொல்லுவான்னு சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டேட்னு ஒரு டேட் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீ எக்ஸிட்ல வெளியே வந்துக்கலாம். அந்த டேட் வந்து யூஸ்வலா எப்படி இருக்கும்னா செகண்ட் ரவுண்டுடைய ரிப்போர்ட்டிங்க்கு முன்னாடி இருக்கும். தமிழ்நாடு செகண்ட் ரவுண்டுடைய ரிப்போர்ட்டிங்க்கு முன்னாடி அந்த டேட் அப்படிங்கிறது வரும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி இப்போ நான் வந்து இப்போ சவிதால பிடிஎஸ் போட்டா எனக்கு வந்துடுச்சு. இப்போ செகண்ட் ரவுண்ட்லயே நான் திருப்பும் அதே ஆப்ஷனையே கிளிக் பண்ண முடியுமா சார்? போடலாம் சார், தாராளமா போட்டுக்கலாம். அவைலபிலிட்டி இருக்குன்னா கிடைக்கும். வேகன்சி இருந்தா வந்து சார் இப்போ நான் சவிதால ஃபோன் பண்ணி நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்றேன். பண்ணதுக்கு அப்புறமா நான் செகண்ட் தமிழ்நாடோட இதுக்கு வெயிட் பண்ண முடியுமான்னா அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. 50,000 புடிச்சிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. உங்களை இந்த இதுல கவுன்சிலிங்ல இருந்தே வெளியில வந்துருவீங்கன்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க சார். காலேஜ்ல வந்து சார் அவங்களுக்கு அவங்க சீட்டு ஃபுல்லானா போதும் சார். அதனால அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. ப்ராஸ்பெக்டஸ்ல அப்படிதான் போட்டிருக்கு. நீங்க வந்து யூ ஆர் எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் விட்டாலும் சரி, நீங்க வந்து ஜாயின் பண்ணாலும் சரி, செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க எலிஜிபிள். அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்லயுமே நீங்க ஃப்ரீ அந்த சீட்டை வந்து 4 ஃபீச்சரோட வெளியே வந்தாலும் தேர்ட் ரவுண்டுக்கு நீங்க எலிஜிபிள். ஸோ அதுல வந்து ரூல்ஸ் இருக்கு. காலேஜஸ் வந்து யூஸ்வலா அவங்களுக்கு நீங்க சேர்ந்தா போதும் அப்படிங்கறதா இது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தலைவலி விட்டுச்சுல, செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் போக வேண்டியதுல அவங்க அடுத்த அட்மிஷன் கிளாஸோடைய இனாகிரேஷன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அந்த ஒரு இதுதான். ஓகே. அப்படின்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணாலும் பண்ணிட்டு கூட நான் வந்து வெளியில வந்துடலாம். அப்ப அந்த 8 lakhs எனக்கு திருப்பி வரதுக்கு மட்டும் டிலே ஆகும். அவங்களோட அமௌண்ட்டை புடிச்சிட்டு கொடுப்பாங்க. கரெக்ட். அவங்களுடைய ப்ராசஸிங் ஃபீ புடிச்சிட்டு கொடுத்துருவாங்க சார். சார் ஆனா அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ரவுண்ட்ல இருந்து ஆனா தேர்ட் ரவுண்டு நான் தேர்ட் ரவுண்டு தமிழ்நாடுல வந்து எல்லா ரவுண்டும் போக முடியும்ல சார்? நான் சப்போஸ் சேர்ந்தாலும் சேரலினாலும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் நீங்க போகலாம் சார். தேர்ட் ரவுண்ட்ல நீங்க போக முடியாது. நீங்க போகலாம், ஆனா சீட்டு கிடைக்காது. அப்ப அப்படின்னா நான் வந்து சேர்ந்துட்டேன்னா இந்த மாதிரி ஒர்க் ஆகும். சப்போஸ் நான் சேரலைன்னா தேர்ட் ரவுண்ட் வரையும் நான் போக முடியும். போகலாம். நீங்க எங்கேயுமே சேரலைன்னா தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் நீங்க 2 இடத்துலயுமே போகலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். வெங்கட் சார் சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். எஸ் சார். சார் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டீம்டு பார்ட்டிசிபேட் பண்ணல. இப்போ செயின்ல இப்போ செகண்ட் ரவுண்ட்ல திருப்பி ஃப்ரெஷ்ஷா பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா சார்? பண்ணிக்கலாம் சார். ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ரைட். தேங்க்யூ சார். சாந்தி மேடம் சொல்லுங்க. Sir, good evening, sir. Thank you for all the service what you are providing, sir. Thank you. என்னோட क्वेश्चन is sir. நம்ம இப்போ 29th தான் இப்போ கட் ஆஃப். நான் இப்போ 29th இப்போ நான் வந்து இப்போ எங்களுக்கு என்ன இப்போ my daughter has got KMC Manipal. Okay sir. So நாங்க இப்போ வந்து 29th வந்து இப்போ நாங்க அங்க போய் we are waiting for the தமிழ்நாடு ரிசல்ட்ஸ். இப்போ தமிழ்நாடு ரிசல்ட் வந்து இப்போ மார்னிங் வந்துட்டுனா பிரச்சனை இல்லை. we can take a decision assuming it comes only in the evening வச்சுக்கோங்களேன். So which means நான் போய் இப்போ then காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். நாங்க we'll report in the college. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல வந்து அவர் காலேஜ் ஆஃப் சாய்ஸ் வந்து அலாட் ஆர்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அலாட் ஆகுதுன்னு சொன்னா how much time they will take? Any idea sir? அந்த டாக்குமெண்ட்ஸ் திருப்பி கொடுக்கிறது how much time will take? ஏன்னா தமிழ்நாட்டுல 5 நாள் தான் இருக்கு. ஸோ இப்போ 30th தேதிக்கு நான் இப்போ காலேஜ் அப்ரோச் பண்ணி 5ஆம் தேதிக்குள்ள டாக்குமெண்ட் கிடைச்சிருமா? அதாவது அந்த காலேஜ்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்குறது கேக்குறீங்களா சார்? ஆமா. மணிப்பால்ல நான் 29 கொடுத்துருவேன். நான் இப்போ 30th அன்னைக்கு எனக்கு 29 நைட் வந்து இப்போ தமிழ்நாடு அலாட்மெண்ட் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 30th போய் எனக்கு காலேஜ்ல டாக்குமெண்ட் வாங்கணும்.
அவங்க அன்னைக்கே போனா அன்னைக்கே கொடுத்துருவாங்களா கொடுத்துருவாங்க சார். அட்மிஷன் அதாவது நீங்க நீங்க ரெசிக்னேஷன் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா நமக்கு மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் சேம் டே உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. யூஸ்வலா அதுல டிலே பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ஷார்ட் டியூரேஷன் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுல எந்த பிரச்சனையும் டிலே பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு லேட் ஆகும், டிலே ஆகும். அது ஓகே சார். அது அதுதான் தெரியும் நமக்கு. ஆல் இந்தியா தமிழ்நாடு, அதனால வந்து ஐலண்ட் வெயிட் அதுதானே. ஓகே. ஆனா சரி, இப்போ இன்னொரு இது வந்து இப்போ நாளை வரைக்கும் நாளைக்கு தான் வருதுனால அதுல ஃபைனல் அலாட்மெண்ட் வருதுனால ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா? தட் இஸ் 29 கேன் ஆல்சோ கெட் எக்ஸ்டெண்டட் டு 13. ஏன்னா நமக்கு 3 நாள்ல வந்து எப்படி அது ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ வந்து இப்போ ஒரு சிலருக்கு இப்ப சென்னையில இருந்தா சென்னையிலேயே கிடைச்சிருக்கும், தமிழ்நாட்டுக்குள்ளேயே எங்கேயே கிடைச்சிருந்தா கூட கொஞ்ச நேரத்துல. நார்த்ல சிலருக்கு எய்ம்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, சிலருக்கு வந்து இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இங்க இருந்து டிராவல் பண்ணி போறதுக்கே டைம் அப்படிங்கிறது தேவை. எல்லாரும் ஃபிளைட்லயோ அல்லது இதுலயோ எல்லாம் போக முடியாது. ட்ரெயினோ பஸ்ஸோ போறாங்க அப்படின்னா அப்புறம் அது ரொம்ப டைம் எடுக்கத்தான் செய்யும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துதான் ஆகணும். ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது சார். பட் என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் பண்றதுக்கு எக்ஸ்டெண்ட் சேஃப் நம்ம. எனக்கு அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒன் டே தான் we are safe. 29th வந்து then 30th வரைக்கும் டைம் இருந்தா then we are safe. Okay. Correct. Yes. Okay. Yeah. Thank you so much sir. I think this really helps. Thank you. Yes. காரண்யா சொல்லுங்கப்பா. Good evening sir. Good evening. Sir, thank you very much sir for all your support and guidance. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். இப்போ டவுட் என்னன்னா, இப்போ நாங்க தமிழ்நாடு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டோம் சார். அதுக்கப்புறம் இப்போ ஆல் இந்தியா கோட்டால வந்து செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்றோம். ரிசல்ட்டும் வந்துருச்சு. சோ ஆப்வியஸ்லி நாங்க அங்க வந்து ஜாயின் பண்ண முடியாது சார். ஏன்னா தமிழ்நாட்டுல ஏற்கனவே ஃபீஸ் பே பண்ணிட்டோம்னால. சோ இப்போ அங்க வந்து நாங்க வித்ரா தான் பண்ணோம் சார் செகண்ட் ரவுண்ட் ஆல் இந்தியால. அப்போ வந்து செக்யூரிட்டி டெபாசிட் எப்படி சார், அது ரீஃபண்ட் ஆகுமா இல்ல எப்படி சார்? செகண்ட் ரவுண்ட்ல நீங்க ஆல் இந்தியா கோட்டால இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்கப்பா. செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆயிடும். பட் தி டியூஷன் ஃபீஸ் தட் யூ பெய்டு வந்து ப்ராசஸிங் ஃபீக்கு அப்புறம் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டியூஷன் ஓகே கேக்குது. இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குமேவா சார்? தமிழ்நாட்டுல செகண்ட் ரவுண்ட் வந்து there is a cut off date. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னபடி there is a cut off date in second round. அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்க ரிசைன் பண்ணீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட். உங்களுக்கு வந்து there is no forfeiture of security deposit, tuition fees எதுவுமே forfeiture ஆகாது. ஆனா அவங்க சொல்ற கட் ஆஃப் டேட்டை தாண்டி நீங்க ரிசைன் பண்றீங்க அப்படின்னா forfeiture of security deposit and tuition fees ரெண்டுமே உங்களுக்கு வந்து போயிடும். ஓகே சார். சோ இப்போ செகண்ட் ரவுண்ட்ல ஆல் இந்தியா கோட்டால ஜாயின் பண்ணலனா, அவங்க எந்த காலேஜ் கொடுத்தும் ஜாயின் பண்ணலனா அந்த 2 lakh forfeit ஆயிடும் இல்லீங்களா சார்? 2 lakh security deposit forfeit. ஆமா சார், forfeit ஆயிடும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் தான் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல அலாட் ஆகி நீங்க டவுன்லோட் பண்ணாம விட்டுட்டேன், இல்ல நான் ஜாயினே பண்ணல, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோடே பண்ணல அப்படின்னாலுமே 2 lakh வந்து நமக்கு வராது. பட் அது நம்ம அந்த நேரத்துல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இங்க ஜாயின் பண்ணிருந்தா கூட அங்க வந்து நமக்கு வராது இல்லீங்களா? வராது சார். பட் எனி டைம் வராது. ஆமா சார். ஓகே சார். थैंक यू சார். Thank you மா. ஆன்சலின் விஜயகுமார் சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பா, சொல்லுங்கப்பா. ஸோ என்னோட டவுட் இஸ் ரிகார்டிங் டிஎன் கவுன்சிலிங். எஸ்மா. இப்போ நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ 20% கிறிஸ்டியன் மைனாரிட்டி சிஎம்சிக்கு போட்டிருந்தேன்னா, இஸ் இட் தட் ஐ won't be eligible for 30% கவர்மெண்ட் கோட்டா? இல்லப்பா, அப்படி இல்ல. யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 30% சிஎம்சி கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா. ஆஸ் வெல் அஸ் நீங்க மைனாரிட்டி நெட்வொர்க் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கும் எலிஜிபிள். பட் நீங்க அதுக்கு அப்ளை பண்ணிருந்திருக்கணும் முன்னாடி. கவர்மெண்ட் கோட்டாக்கு ஆல் தி கேண்டிடேட்ஸ் ஆர் எலிஜிபிள். பட் என்னோட அந்த அவைலபிள் சாய்ஸஸ்ல எனக்கு 30% சிஎம்சி கவர்மெண்ட் கோட்டை காமிக்க மாட்டேங்குது சார். அதுல காமிக்கலையா? இல்ல நீங்க எந்த இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க? கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவா? அல்லது ஒன்லி கவர்மெண்ட்? ரெண்டுக்குமே பண்ணிருக்கோம். ஆமா. ஓகே, ஃபைன். சோ உங்களுக்கு அந்த 20% எலிஜிபிள் லிஸ்ட்னு சொல்லி ஒன்னு விட்டாங்க இல்லையா சிஎம்சிக்கு? அந்த ரேங்க் லிஸ்ட்ல அல்லது அந்த எலிஜிபிள் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்துச்சா? 20%ல இருந்துச்சு. ஆனா அந்த ஜெனரல் மெரிட்னு ஒன்னு விட்டாங்க, அதுல இல்ல என்னோட பேர். ஓகே. அந்த டைம்ல மெயில் எதுவும் அனுப்பலீங்களா நீங்க? இல்ல. ஓகே. சோ தட் மைட் பி த ரீசன் நினைக்கிறேன். மேபி அந்த இதுலயும் நேம் வந்துருந்துச்சு கிறிஸ்டியன் மைனாரிட்டியில அந்த 20% சீட்ஸ். பட் அது வந்து உங்களுக்கு ஜெனரல் மெரிட் லிஸ்ட் தானே விட்டாங்க, கிறிஸ்டியன் மைனாரிட்டின்னு விட்டாங்கல்ல? ஆமா சார். ஓகே. ஸோ அதுல வந்துருந்தா உங்களுக்கு மைனாரிட்டி நெட்வொர்க் தான் இதாகணும். பட் ஜெனரல் மெரிட்ல நேம் வரல, இதுல வந்துருச்சுன்னா 20% வரணும்.
ஐ திங்க் தேர் மைட் பி எ டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு ஒரு மெயில் போடுங்க. அட் த சேம் டைம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் தான், ஆனா அவங்க கிட்ட போன்ல பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வந்து தட் ஷுட் கம் ஃபார் யூ. உங்களுக்கு அது வரணும். கவர்மெண்ட் கோட்டா 30 சீட்ஸ்ங்கிறது வந்து கிறிஸ்டியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் நான் கிறிஸ்டியன்ஸ் ரெண்டு பேத்துக்குமே அது காமிக்கணும். அதனால நீங்க அதை மட்டும் நீங்க கேளுங்க, போன் பண்ணி கேளுங்க. மோஸ்ட்லி தே வில் ஹெல்ப் யூ. அண்ட் என்னோட ஒரு ஃப்ரெண்டு கூட அவங்களுக்கு வந்து 20% கிறிஸ்டியன் மைனாரிட்டி லிஸ்ட்ல வந்துச்சு. ஆனா அவங்க வந்து ஜெனரல் மெரிட் லிஸ்ட்ல இல்ல. ஓகே. சோ இங்க இருக்கிறவங்க அந்த 30%ல வரல, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி இருக்கு. அவங்களுக்கு அந்த 30% சீட்ஸ் காமிக்குதா உங்க ஃப்ரெண்டுக்கு? காமிக்கல சார். அவங்களுக்கு காமிக்குது. அப்பனா உங்களுக்கு நம்ம சைடுல தான் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க, ஒரு மெயிலும் போட்டுருங்க. ஃபோன் பண்ணியும் கேளுங்க. ஓகே சார். ஓகே. Thank you sir. வனிஜா மேடம் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பா. எஸ் சார், இப்போ ஃபர்ஸ்ட் டவுட், இப்போ டிஎன் ரவுண்ட் 2ல இப்போ சீட் கிடைச்சு நாங்க ஜாயின் பண்ணலனா செக்யூரிட்டி டெபாசிட் ரிட்டர்ன் ரீஃபண்ட் ஆகுமா சார்? டிஎன்ல வந்து செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம், ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் எதுலயுமே நீங்க ஜாயின் பண்ணாம விட்டீங்கன்னா ரீஃபண்ட் வராது. செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆயிடும். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் ஃப்ரீ எக்ஸிட். ஓகே சார். சார், செகண்ட் ரவுண்ட் இப்போ டிஎன் ரவுண்ட் 2ல சீட் கிடைச்சிருச்சு, நாங்க ஜாயின் பண்றோம். அப்போ டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல இது செக்யூரிட்டி டெபாசிட் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்கல்ல சார்? டீம்டு யூனிவர்சிட்டி செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணல, சாய்ஸ் ஃபில்லிங்கே கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். இல்ல சார், இங்க இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு விநாயகா கிடைச்சிருச்சு. ஓகே. அங்க ஜாயின் பண்ண போறீங்களா இல்லையா? அதுதான் சார், இப்போ ரவுண்ட் 2 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சீட்டு கிடைச்சிருச்சு, அது பெட்டர் காலேஜா இருந்துச்சு டிஎன்ல அப்படின்னா அதுல ஜாயின் பண்ணும்போது இங்க டீம்டு யூனிவர்சிட்டில செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுவாங்களா? வராது, ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் அகைன் உங்களுக்கு அந்த டியூஷன் ஃபீஸ்லயும் ப்ராசஸிங் ஃபீ எல்லாம் புடிச்சிட்டு தான் பேலன்ஸ் தான் கொடுப்பாங்க. சார், இப்போ எவ்வளவு சார் பிடிப்பாங்க? அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? அது வந்து டிபெண்ட்ஸ் பா. உங்களுடைய காலேஜ்லயே வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் அவங்க வெப்சைட்ல போட்டிருக்காங்க. சில இதுல வந்து காலேஜ்ல வந்து ப்ரௌச்சர் மாதிரி போடுறாங்க, அதுல போட்டிருக்காங்க. ஒரு சில காலேஜஸ்ல 25,000ல இருந்து 75,000 1 lakh வரைக்கும் கூட ஒரு சில காலேஜஸ்ல பிடிக்கிறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜ் அண்ட் த டைம் ஆஃப் ரிலீவிங். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீ, செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் ஆல் இண்டியா கோட்டாவுடைய நார்ம்ஸ் படி யூ ஆர் நாட் சப்போஸ்ட் ஆர் யூ ஆர் நாட் அலவுட் டு ரிசைன் த சீட். செகண்ட் ரவுண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும்தான் நம்ம ரிசைன் பண்ணிக்க முடியும். செகண்ட் ரவுண்ட்ல ரிசைன் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ காலேஜோட டிசிஷன் தான் அது எவ்வளவு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ சார், அப்போ இது டியூஷன் ஃபீஸ் வந்துட்டு நம்ம அக்கவுண்ட்டுக்கே ரீஃபண்ட் ஆகுமா இல்ல எப்படி சார்? அது உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கே ரீஃபண்ட் ஆயிடும். எவ்வளவு நாள் எடுக்கும் சார்? அது அதுவும் அதே தான், அந்த காலேஜ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. ஸோ யூஸ்வலா 10 to 15 days டைம்ல கொடுத்துட்றாங்க. ஏதாவது 1-2 காலேஜ் வந்து ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூனால அல்லது பேங்க் ஹாலிடேஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா 20 days வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. சார், அப்புறம் தேர்ட் டவுட், இப்போ ஜாயினிங் டேட் 24ல இருந்து 29 இல்ல சார்? அப்போ டாக்குமெண்ட் செக்கிங் எந்த டேட்ல சார் பண்ணுவாங்க? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அட் த டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங் காலேஜ் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கு செப்பரேட் டேட் எல்லாம் இல்ல. அட் த டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங் காலேஜுக்கு எந்த டேட்ல போறீங்களோ அந்த அன்னைக்கே உங்க முன்னாடியே பிசிக்கலா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிடுவாங்க. தேர் இஸ் நோ செப்பரேட் டேட் ஃபார் வெரிஃபிகேஷன். ஓகே சார். சார், இப்போ அந்த ரிப்போர்ட் பண்ற டைமிங்ல அப்பா அம்மா 2 பேரும் வேணும்னா இல்ல யாராவது ஒருத்தர் இருந்தா போதும்? யாராவது ஒருத்தர் இருந்தா போதும். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகேமா, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.